உலகமே கொண்டாடின கிங் ஆஃப் பாப் மைக்கேல் ஜாக்சனுக்கு உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கிற ஒரு சாதாரண குழந்தை பருவம் கூட கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அதுதாங்க உண்மைங்க. மைக்கேல் ஜாக்சன் ஆகஸ்ட் 29, 1958 அமெரிக்காவோட இந்தியானா அப்படின்ற ஒரு மாகாணத்தில் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறக்கிறாரு. அவங்க வீட்டில் மொத்தம் வந்துட்டு 10 குழந்தைங்களாம். அதில் மைக்கேல் வந்துட்டு 8வது குழந்தைன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா பேர் ஜோசப் ஜாக்சன். இவர் வந்துட்டு ஒரு ஸ்டீல் மில்லில் வேலை செய்கிறாருன்னு. அம்மா பேர் வந்துட்டு கேத்ரின் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு இசை மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. அதனால தான் தன்னோட பசங்களை வச்சு ஜாக்சன் 5 அப்படிங்கிற ஒரு மியூசிக் குரூப்பை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 5 வயசுலேருந்தே மைக்கேல் பாடவும் ஆடவும் ஆரம்பிச்சிட்டாரு. மற்ற அண்ணன்களை விட சின்ன பையனாக இருந்தாலும் மைக்கேலோட குரலும் ஸ்டைலும் அட்டகாசமாக இருந்ததால் அவர் தான் இந்த குரூப்போட லீட் சிங்கர் அப்படின்ற மாதிரியும் ஆயிட்டார். அவங்க அப்பா ஜோசப் ஜாக்சன் ரொம்ப கண்டிப்பானவர். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தப்பு ஏதாச்சும் பண்ணால் பசங்களை பெல்ட்டால் அடிப்பார் அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்காங்க. மைக்கேலோட மூக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா அடிக்கடி கிண்டல் பண்ணுவாராம். இது மைக்கேலோட மனசை ரொம்ப பாதிச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால தான் அவர் பெரியவரானதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிவிட்டு தன்னோட மூக்கை வந்துட்டு மாற்றி அமைச்சிருக்காரு அப்படின்னு ஒரு காரணமாக சொல்கிறாங்க. மற்ற குழந்தைங்க மாதிரி மைக்கேலால் சாதாரணமாக ஸ்கூலுக்கு போகவோ இல்லை தெருவில் விளையாடவோ முடியல. 24 மணி நேரமும் பாட்டு, ப்ராக்டிஸ், ரெக்கார்டிங், கச்சேரின்னு அப்படியே ஸ்டூடியோவிலேயே அவரோட வாழ்க்கை போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் அவர் வந்துட்டு பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பருவம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பல பேட்டிகளில் அழுதுகிட்டே சொல்லியிருக்காரு. இதன் காரணமாக தான் அவர் பின்னாடி வந்து நெவர்லேண்ட் அப்படின்ற ஒரு குழந்தைகளுக்கான ஒரு தனி உலகத்தையே உருவாக்கினாருன்னு கூட சொல்லலாம். த்ரில்லர் ஆல்பம் பற்றி பேச ஆரம்பித்தா அதுக்குள்ளே ஏகப்பட்ட சுவாரஸ்யமான மற்றும் மிரட்டலான விஷயங்கள் இருக்குது. இது வெறும் ஒரு மியூசிக் ஆல்பம் இல்லை, உலக இசை வரலாற்றையே மாற்றி எழுதின ஒரு வித புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த காலத்தில், அதாவது 1980களில் அமெரிக்காவோட புகழ்பெற்ற MTV சேனல் கருப்பின கலைஞர்களின் பாடல்களை ஒளிபரப்ப மாட்டாங்க. ஆனால் மைக்கேல் ஜாக்சனோட பில்லி ஜெயின் அப்புறம் த்ரில்லர் பாடல்களின் பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு அவங்களால அதை தவிர்க்க முடியல. MTVயில் ஒளிபரப்பப்பட்ட முதல் கருப்பின கலைஞரின் பாடல் மைக்கேல் ஜாக்சனோடையது தான். இதன் மூலமாக ஒட்டுமொத்த கருப்பின கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழியை உருவாக்கி தந்தார் மைக்கேல் ஜாக்சன். அது வரைக்கும் மியூசிக் வீடியோனா பாடகர்கள் மட்டும் சும்மா பாடி ஆடிட்டுருக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் த்ரில்லர் பாட்டுக்கு 14 நிமிஷங்கள் ஓடக்கூடிய ஒரு ஹாரர் சினிமா மாதிரியான மியூசிக் வீடியோவை எடுத்தார். அந்த ஹாரர் வீடியோவுக்காக மைக்கேல் ஜாக்சன் போட்ட ஜாம்பி மேக்கப் போடுறதுக்கு மட்டுமே தினமும் பல மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வர்ற அந்த ஜாம்பி டான்ஸ் ஸ்டெப்ஸு உலக புகழ் பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி வரைக்குமே ஹாலோவின் ஃபெஸ்டிவல் அப்போ உலகமே அந்த டான்ஸை ஆடிட்டுருக்காங்க. அந்த வீடியோவில் மைக்கேல் ஜாக்சன் போட்டிருந்த ரெட் லெதர் ஜாக்கெட் அப்போதைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஃபேஷன் ட்ரெண்டாகவே மாறிச்சு. எல்லோரும் அதே மாதிரியே ஜாக்கெட் போட ஆசைப்பட்டாங்க. பின்னாடி ஒரு ஏலத்தில் அந்த ஒரிஜினல் ஜாக்கெட் கிட்டத்தட்ட $1.8 மில்லியன் விற்கப்பட்டது. அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தோம்னா பல கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, த்ரில்லர் ஆல்பம் ரிலீஸ் ஆனப்போ அமெரிக்காவில் ஒரு வாரத்துக்கு 1 மில்லியன் காப்பீஸ் விற்றுச்சான். அதாவது கடையில் தட்டுக்களை அடுக்கி வைக்கிற நேரத்தை விட மக்கள் அதை வாங்கிட்டு போகிற வேகம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட உலகமே போற்றக்கூடிய அந்த த்ரில்லருக்கு பின்னாடி இருந்த கஷ்டம் உங்களுக்கெல்லாம் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இந்த ஆல்பத்தை உருவாக்குறதுக்கு மைக்கேல் தன்னோட தூக்கத்தை தொலைச்சார். ஒரு பாட்டு கூட சுமாரான பாட்டாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு நாளைக்கு 18லேருந்து 20 மணி நேரம் ஸ்டூடியோவிலேயே கிடந்தார். அவரோட உடம்பு முழுக்க வலி எடுத்து ரிஹர்சல் ஹால்லையே பல முறை மயங்கி விழுந்திருக்காரு. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என் பாட்டை கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறிக்காக தன் உடல்நிலையவே மொத்தமாக மறந்தார். 1983 மோட்டோன் 25 அப்படின்ற நிகழ்ச்சியில் மைக்கேல் முதலாக மூன்வாக் ஆடியப்போ அரங்கமே இருந்தது. அதே போல் தான் ஸ்மூத் கிரிமினல் பாட்டில் உடம்ப 45 டிகிரி முன்னாடி சாய்க்கின்ற ஆன்டி கிராவிட்டி அப்படின்ற ஸ்டெப்பை பார்த்தா எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? இந்த சில நொடிகள் மூன்வாக் ஆடுறதுக்காக தான் காலெல்லாம் வலிக்க கண்ணாடி முன்னாடி நின்று பல மணி நேரம் வந்துட்டு அவர் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. 1984 பெப்சி விளம்பரத்துக்காக மைக்கேல் ஜாக்சன் ஆடின டான்ஸு உலகம் முழுக்க பயங்கரமான ஃபேமஸ்ஸு. அந்த விளம்பர படப்பிடிப்பின் போது தான் ஒரு தொழில்நுட்ப கோளாறால் மைக்கேலோட தலையில் பட்டாசு வெடித்து தீப்பிடிச்சது. அவரோட தலைமுடி மட்டும் இல்லாமல் மண்டையோட ஒட்டுத்தோட ஸ்கேல்ப் வரைக்குமே கருகி போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. 3rd டிகிரி பர்ன்ஸ் அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்துட்டு சொன்னாங்க. அந்த பயங்கரமான வலியிலையும் தீக்காயத்தோடையும் மேடையில் இருந்துட்டு தீப்பட்டது தெரியாத அளவுக்கு அவர் ஆடிட்டு இருந்திருப்பார். இந்த விபத்துக்கு அப்புறம் தான் அந்த தாங்க முடியாத வலிக்காக அவர் வந்துட்டு பெயின் கில்லர் மாத்திரைகளை அதிகம் சாப்பிட ஆரம்பித்தார். இதுதான் அவரோட பிற்கால வாழ்க்கையை சீரழிச்சதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ தெரியலை. 1985 ஆப்பிரிக்காவில் பசியால் வாடிய மக்களுக்காக அமெரிக்காவோட டாப் சிங்கர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வி ஆர் த வேர்ல்டு அப்படின்ற பாடலை எழுதி பாடி பல 100 கோடிகளை நிதி திரட்டி உலக நாயகனாக உயர்ந்துட்டே இருந்தார் அவர். ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த கஷ்டம்
உலகம் முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்கு மைக்கேல் உதவி செஞ்சாலும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை நரகமாக தான் இருந்தது. உலகத்திலேயே மிக விசித்திரமான நோயான வெட்டிலோகோ, அதாவது வெண்புள்ளி நோய் அப்படின்ற ஒரு விதமான நோய் அவரோட உடம்பை தாக்க ஆரம்பிச்சது. தோலின் நிறம் மாற மாற அதை மறைக்க பல மணி நேரம் மேக்கப் போட வேண்டியிருந்தது. சூரிய வெளிச்சத்தில் போக முடியாமல் கஷ்டப்பட்டார். உலகம் முழுக்க அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தும் பேச ஒரு உண்மையான நண்பன் கூட இல்லாமல் தான் பெரிய வீட்டில் தனிமையில் இருந்தார். மைக்கேல் ஜாக்சன் மேடையில் பறந்து பறந்து ஆடினப்போ உலகமே கைத்தட்டி ரசிச்சது. ஆனால் அந்த கால்களில் அவரோட அப்பா பெல்ட்டால் அடித்த தழும்புகளும் விபத்தால் ஏற்பட்ட வலியும் இருந்தது அவரோட காலணிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் கிங் ஆஃப் பாப் மட்டுமில்லை, வலிகளை வென்று காட்டிய உழைப்பின் ராஜான்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி மைக்கேல் ஜாக்சனை பற்றி பார்த்தோம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.